இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இது ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ போட்டு இதை நல்லா சால்ட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ண பிறகு 3 தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு போடணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இது நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ கொஞ்ச நேரத்தில் மட்டன் ஆட் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ். இப்போ டொமேட்டோ போட்டு டொமேட்டோ கொஞ்சம் ராவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட் உப்பு இருக்கு இல்லையா, அது லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கிடும். ப்ளஸ் எசன்ஸும் இறங்கும். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாஷ் பண்ணியிருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணுறோம். மட்டன் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா சாஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து ப்ரான்ஸ் கூட நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மட்டன் போன்ஸ் வருது இல்லையா, அதையும் ஆட் பண்ணி சேம் ப்ராசஸ் தான். இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா அந்த மசாலாவில் நல்லா சால்ட் ப்ளஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் விட்டுடணும். ½ teaspoon மஞ்சத்தூள், தனியா பவுடர் 1 teaspoon, மிளகா 1 teaspoon 1/2 teaspoon, இதில் மஞ்சள் தூள் வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் தனியா வந்து ஒரு 1/2 teaspoon ப்ளஸ் 1.5 teaspoon மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்ட பிறகு இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா எசன்ஸாக வரும். ப்ளஸ் சீக்கிரமாக குக் ஆகும்.
இப்போ இது நல்லா மசாலா எல்லாம் வதக்கிட்ட பிறகு இப்போ வந்து 1 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றணும். தண்ணி போட்டு அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலக்கிக்கணும். இப்போ இதே ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறீங்க, மட்டன் வேணாம்னா நீங்கள் குக்கரில் வைக்க தேவையில்ல, நார்மலாகவே ஏதாச்சும் ஒரு வெசலில் வச்சு நீங்கள் செஞ்சு. இன்னொரு கிளாஸ் தண்ணி போடணும், 2 கிளாஸ் தண்ணி. இப்போ இதே இதில் 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் டோட்டல் ஆஃப் 2 கிளாஸஸ். ஒரு நல்லா 4-5 விசில் போடணும். இப்போ இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் மட்டன் வந்து நல்லா எசன்ஸோடு இறங்குற வரைக்கும் வச்சுக்கணும். இப்போ அது வரைக்கும் வந்து இப்போ நம்ம இந்த ரைஸ் ஃப்ளார் மாவில் வந்து கலக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இந்த ரைஸ் ஃப்ளார் மாவை கலக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, ரைஸ் ஃப்ளார் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் இது மாதிரி கட்டி பதத்தில் கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சிட்ட பிறகு மீன்வைல் அந்த குக்கரில் வந்து மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதில் பணியார மாதிரி செய்வோம் இல்லையா, சுத்திரியா மாதிரி, அந்த மாதிரி ஷேப்ஸ் செஞ்சு வச்சுப்போம்.